வணக்கம். பட்ஜெட்னா என்ன? இந்தியன் பட்ஜெட் இருக்கு, தமிழ்நாடு பட்ஜெட் இருக்கு, எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே பட்ஜெட் இருக்கு. தமிழ்நாடோட பட்ஜெட் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பட்ஜெட்ல அடுத்த வருஷத்துக்கான ரெவென்யூ எவ்வளவு அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. தமிழக அரசாங்கம் கிட்டத்தட்ட 3.31 லட்சம் கோடி தன்னோட ரெவென்யூவாகவும் அதை விட அதிகமாக 4.39 லட்சம் கோடியாக தன்னோட எக்ஸ்பெண்டிச்சரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பட்ஜெட்னா என்ன? பட்ஜெட் அப்படின்றது அடுத்த ஃபைனான்சியல் இயருக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டேட் எவ்வளவு வரவு ஏர்ன் பண்ணும், எவ்வளவு செலவு இருக்கு அப்படின்னு சொல்றதே பட்ஜெட். சரி, நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டை ரொம்ப டீடைல்டா இன்க்ளூசிவா பிரேக் பண்ணி பார்க்கலாம். தமிழகம் எந்த இடத்துல இருக்கு? நான் உங்களுக்கு தமிழ்நாடோட எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். தமிழக ஸ்ட்ரென்த் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 8.3% வளர்ச்சி அடைகிறோம் ஒரு வருஷத்துக்கு. இது இந்தியன் growth விடவே 1% அதிகம். ஏன்னா இந்தியன் எஸ்டிமேஷன் நம்ம ரீசெண்டாக ஒரு மூடி வீடியோஸ் பார்த்துருந்தோம். அதில் எஸ்டிமேஷன் 7%. பட் தமிழ்நாடு 8.3% வளர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் பர் கேபிட்டா இன்கம், ஒரு தனிநபர் தமிழகத்தில் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3.25 லட்சம் கோடியை அவர் டச் பண்ணுறாரு. இது ஆண்டுக்கு ஆண்டு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அதிகமாகவே இருக்குது. அண்ட் தமிழ்நாட்டுடைய மொத்த ஜிடிபி எப்படி இந்தியாவுக்கு ஜிடிபி இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் ஜிடிபி இருக்குது. அதை நம்ம தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்டேட் ஜிடிபி எவ்வளவு இருக்கும்னா நம்ம கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடியை கிராஸ் பண்ணியாச்சு. நம்ம இந்தியாவில் 2வது இடத்துல இருக்கோம். நமக்கு தெரியும் முதல் இடத்துல மகாராஷ்டிரா இருக்குது, நம்ம 2வது இடத்துல இருக்கோம். ஸோ ஜிடிபி கணக்கில் நம்ம 2வது இடத்துலையும் நம்மளோட வளர்ச்சி பாதையில் நம்ம இந்தியாவை விட 1% அதிகமாகவே இருக்கும். இது இந்தியாவுடைய கம்பேரிசனில் தமிழ்நாட்டோட ஸ்ட்ரென்த்தாக நம்ம கருதலாம்.